ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைச்சாங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழிக்கான அர்த்தம். ஆனால் தற்போது அதிமுகவில் இருக்க வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி சல்லியாக பிரிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. ஏற்கனவே நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்களை அதிமுகலேருந்து வெளியேற்றி அவர் இங்கே அங்கேன்னு என்னென்னமோ பேசி பண்ணி பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு அதிமுகவில் மீண்டும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேறு வழி இல்லாமல் இப்போ சமீபத்தில் போய் திமுகவிட்ட கையை கட்டி நின்றுருக்கிறாரு. அது திமுகவில் சேர போகிறாரா இல்லை திமுககிட்ட போய் எங்களுக்குன்னு ஏதாவது சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காரா என்னன்னு தெரியல. அதற்கு முன்பாகவே நம்மளுடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி அவர் பெரும்பான்மையான சமுதாய ஓட்டுகளை அவர் பக்கம் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள். நேற்று இரவே போய் அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று அம்மா சசிகலா அவர்கள் வணங்கிட்டு இன்றைக்கி ஏதோ பசும்பொன்னில் கூட்டம் நடக்குது, அதில் நான் முக்கிய முடிவை அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஓபிஎஸ் பின்னாலேயும் பெருசாக யாருமே இல்லை. அவர் ஒரு தர்ம யுத்தம் நடத்தினார். அப்போ அவர் பின்னாடி நிறைய ஆதரவு இருந்துச்சு. போக போக எல்லாமே குறைஞ்சி இன்றைக்கி அவர் தனியாளாக தான் நிற்கிறாரு. ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு மாதிரி வெளியில் ஏறி ஒரு கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி வரைக்கும் ஒரு மாதிரி கட்டுக்கோப்பாக அவர்கள்ட்ட இருக்கிற மக்களை அப்படியே கைவசம் வச்சுருக்கிறாரு. இருந்தாலும் அவர் பின்னாடி பெரும்பான்மையாக இருக்கிறது முக்குளத்தூர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி மற்ற சமுதாயத்தினால் இருக்காங்க, ஒரு மாதிரி கம்மியாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அம்மா சசிகலா அவர்கள் நான் ஒரு முக்கிய முடிவை அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க பின்னாடி யார் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து யார் அவங்க பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. யார் அதிருப்தி இருக்காங்களோ, அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்டிருந்து டிடிவி தினகரன் அவர்கள்ட்டிருந்து ஏடிஎம்கேல இருந்து யார் அவங்க மேலே ஒரு அதிருப்தி இருக்காங்களோ அவங்க வேணால் இவங்க பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக வரப்போகிற 2026 தேர்தலில் சசிகலா அவர்கள் கண்டிப்பாக போட்டியிட முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு வருட காலத்திற்கு அவங்க போட்டியிட முடியாது. அதை தாண்டி தான் அடுத்து அவங்க போட்டியிடணும். அப்போ இவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே திமுகவுக்கு தான் சாதகமாக கொடுக்கும். ஏன்னா ஓட்டை ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஓட்டாக இருந்தாலும் சமுதாய ஓட்டாக இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் பிரிச்சிருக்காரு, டிடிவி தினகரன் ஒரு பக்கம் பிரிச்சிருக்காரு. இப்போ சசிகலா அம்மையார் அவங்க ஒரு பக்கம் பிரித்தாங்கன்னா இருக்கிற ஓட்டு பூரா சல்லியே ஆகிடும். இது அதிமுகவுக்கு நல்லது இல்லை. இதெல்லாம் யோசிக்காமல் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மனநிலையில் செயல்படுறாரு அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.